سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய சங்கை பொருந்திய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜி பெருநாளுடைய இந்த சிறப்பான உரையை துவங்குகின்றேன். இந்த சிறப்பு வாய்ந்த நாளுடைய அனைத்து பாக்கியங்களும் பரக்கத்தும் நன்மைகளும் சிறப்பும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா வழங்கிடுவானாக என கேட்டுக்கொண்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே வருடத்திற்கு 360 நாட்களை தந்திருக்கின்றான். அந்த நாட்களிலே ஒரு சில நாளை, வாரங்களை, மாதங்களை சிறப்பாக ஆக்கி தந்திருக்கின்றான். ஆனால் எல்லா நாட்களை விட இந்த துல்ஹஜ் மாதம் பிறை 10ஆம் நாள் இருக்கின்றது. உலகம் பூராவும் முஸ்லிம்கள் அவர்கள் எப்பொழுது துல்ஹஜ் மாதம் பிறை 10 அடைகின்றார்களோ அது மறக்க முடியாத ஒரு வரலாற்றை நினைவுபடுத்திவிட்டு அந்த வரலாற்றை நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் மறுமைக்கு உரியவர்கள், உலகத்திற்கு வாழ வந்தவர்கள், மறுமையிலே வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக நாம் நம்மை நம்பிக்கை கொண்டு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதற்கு நமக்கு ஒரே ஒரு மனிதர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமே போதுமானது. செத்த ஒரு மனிதருக்காக உலகத்திலே, அதாவது உயிரோடு இருந்தாலும் அவர் மீது சொத்து இருக்கு, சுகம் ஏதாவது ஒன்று இருக்கின்றது, அவரை எங்களுக்கு சொந்தம் எங்களுக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடினால் அது நியாயம் இருக்கின்றன. செத்து போன ஒரு மனிதருக்காக, இப்ராஹிம் என்ற ஒருத்தருக்காக ஒவ்வொரு சமுதாயமும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர் எங்களுக்குத்தான் சொந்தம். யாரு? உலகத்திலே பெரிய மதமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்ராஹிம் எங்களுக்கு உரியவர். உலகத்தை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய யூதர்கள் சொல்லுகின்றார்கள், இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம். இன்னும் பல பெயர்களிலே இப்ராஹிம் என்று நாம் சொல்லுகின்றோம், பல பெயர்களிலே அவர் எங்களுக்குத்தான் உரிமையானவர், சொந்தக்காரர் என்று உரிமை கொண்டாடக்கூடிய மக்கள் தான் இந்த உலகத்திலே ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்ன அவர் உலகத்திலே ஏதாவது அவர் பேர்ல சொத்து இருக்கு, அந்த சொத்தை அடைவதற்காக இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம், இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகின்றார்கள் என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. இல்ல அவருடைய வாரிசுகள் ஏதாவது பெரிய பொறுப்புதாரிகள் உலகத்தில் யாராவது இருக்கின்றார்களா என்று பார்த்தால் அதுவும் ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றுமே இல்லாத ஒருத்தருக்காக, ஒரு அடையாளமும் இல்லாத ஒருத்தருக்காக, மரணித்து விட்ட ஒருத்தருக்காக உலகமே சேர்ந்து எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி பெருமைப்படுகின்ற அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அவர்கிட்ட இருந்த அந்த தியாகம் இருந்துச்சு. அவரை எங்களுக்கு சொந்தம் என்று எல்லோரும் ஒத்துக்கொண்டால் அந்த தியாகத்திற்கு இந்த சமுதாயம் சொந்தக்காரர்கள் ஆகிவிடுவார்கள். இந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் அதை பின்பற்றக்கூடிய நபராக, புனிதமான நபர் சமுதாயமாக இருக்கும் என்று நம்பி விடுவார்கள் என்பதற்காகத்தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், மாகான இப்ராஹிம் யஹூதியும் வலா நஸ்ரானியும் வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா வமா கான மினல் முஷ்ரிகீன். ஒரே வார்த்தை, யாரு வேணா எடுத்துங்க இப்ராஹிம, ஆனா அவர் எப்படி இருந்தாரோ அப்படி நம்பிக்கை கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் இப்ப நம்ம என்னன்னாக்கா, ஏற்கனவே உள்ள யூதர்கள், நஸ்ரானிகள், மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இப்ராஹிமை பொய்யாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சொந்தம் இல்லை என்று நமக்கு குர்ஆன் வந்ததுனால நம்ம சொல்றோம். ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா, எங்களுக்கு உரிமை என்று சொல்றோம். பாத்தீங்களா, இதுக்கு அப்புறம் ஒரு வேதம் வந்துச்சுனாக்கா நாமளும் வேதம் இடுகின்றோம் என்று அல்லாஹ் அறிவிச்சிருவான். இவங்களும் என்ன பண்றாங்க, அல்லாஹ் சொல்ற அளவுக்கு இப்ராஹிம் எடுத்துக்கொள்ளவில்லை.
ஏதோ வருடத்துல ஒரு நாள் 2 நாள் இப்ராஹிம் அந்த நினைவுபடுத்துகின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர் எப்படி இருந்தார், யாரு வேண்டாலும் இப்ராஹிமை எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அவரை போன்று பெரிய பெரிய தியாகம் தேவையில்லைங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றாலே நமக்கு வரிசையா என்ன நினைவுக்கு வரும்? நெருப்பு குண்டத்துல போடுறத ஒத்துக்கிட்டாங்க, என்ன அந்த புள்ளைய அறுக்கிறத ஒத்துக்கிட்டாங்க, கணவன் குழந்தைய கை குழந்தைய மனைவியும் கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு வரத ஒத்துக்கிட்டாங்க. இப்படி தியாகங்களை பெருசு பெருசா விடுங்க. பெருசு பெருசா நம்ம எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவோம். எதை சொன்னா நம்ம என்ன செய்வோம்? சாதாரணமாக என் கை குழந்தையும் மனைவியை சிதம்பரத்துல விட்டுட்டு வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். அது எப்படிங்க முடியும்? இவ்வளவு நகரமான ஒரு காலத்தில் கூட. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை அல்லாஹு தஆலா சொன்னாலும் முடியாத, நம்ம எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாததெல்லாம் செஞ்சு முடிச்சாங்க. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அவர் ஹனீஃபா, அடுத்து இருக்கக்கூடிய அனைத்து செயல்களிலும் முஸ்லீமாக இருந்து கொண்டு தூய்மையாக செயல்பட்டார். அது நம்ம மட்டும் இருக்கான்னு பார்க்கணும். மார்க்கத்தை முன்னிறுத்தினார், மறுமையை முன்னிறுத்தி. உலகம் தான் நம்ம பார்க்கிறோம், உலகத்தை தான் நம்ம முன்னிறுக்கிறோம். ஆனால் உலகம் வாழ்வதற்கு, மறுமை வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கு. அதனால் உலகத்தில் எதை அவர்கள் செய்தாலும், எந்த மாதிரியான நடவடிக்கையாக இருந்தாலும் அவர்கள் முதன்மைப்படுத்தியது மறுமை, மார்க்கம். பின்னேறிதான் அவங்க என்ன பண்ணாங்க? உலகத்தை விரும்பினார்கள். உலகமா மார்க்கமா என்று சொன்னால், ஆனா நம்ம இன்னைக்கு அதை நம்பிக்கையிலும் அவர் தூய்மையாக இருந்தார். அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை, இறை நம்பிக்கையில கொஞ்சமும் அல்லாஹுக்கு இணை வைக்காமல், சொல்லுல, செயல்ல, நடவடிக்கையில எதிரையுமே அல்லாஹுக்கு இணை வைக்காத வார்த்தைகளை கலக்காம ரொம்ப பரிசுத்தமாக இருந்தார். வழிபாட்டிலும் பரிசுத்தமாக இருந்தார். சொல், செயல் எல்லாம் பரிசுத்தம். நம்மகிட்ட சொல் ஒன்னா இருக்கு, செயல் ஒன்னா இருக்கு. செயலே என்னவா இருக்குது? சுத்தம் இல்லாம இருக்குது, நமக்காக இருக்குது, அல்லாஹுக்காக இல்ல. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, பெரிய தியாகத்தெல்லாம் இந்த சமுதாயம் பண்ணிட முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துல கேட்க மட்டும்தான் முடியும். சரி, இருந்தாலும் அல்லாஹ் உற்ற நண்பனாக, பரிசுத்த ஒரு மனிதராக எல்லாம் அல்லாஹு தஆலா வர்ணிக்கின்றானே, அவர்களை மார்க்க தந்தையாக அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றானே. மார்க்க தந்தையாக மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய மார்க்க தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுகின்றானே. அவர்கள இருந்து நாம தியாகத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நாம என்ன தெரியுமா செய்யணும்? ஏன்னா நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த ஒரு 10 பெரிய பெரிய தியாகங்களை நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது, சொல்ல மட்டும்தான் முடியும். யாராக இருந்தாலும் அவர்களுடைய தியாகத்தை சொல்லலாம், கேட்கலாம், செயல்படுத்த முடியாது. அதுக்குதான் என்ன பண்றோம்? ஒரு சின்ன நினைவா நாங்களும் ஆட்டா இருக்கிறோம், அதை நினைவுபடுத்தி எவ்வளவோ பெரிய வரலாற்றுக்கு பின்னணியாக ஒரு குர்பானியை நினைவுபடுத்தி அல்லாஹு தஆலா ஆட்டமாட்ட ஒட்டகத்தை அறுக்க சொல்றான். நாம அதை அறுக்கிறதுல ஒரு பெரிய தியாகமா நினைக்கிறோம். சரி, அதையாவது ஏன் அறுக்கிறோம்னு தெரியுதா நமக்கு? அல்லாஹ் சொல்றான், குர்பானி என்பது அல்லாஹுடைய நெருக்கம். குர்பானா என்ன? அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவது. அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மகனை அறுக்க துணிந்தார். குறைஞ்சபட்சம் நாம இந்த ஆட்டை மாட்டை அறுத்தாவது அல்லாஹுடைய நெருக்கத்தை எப்படி பெற வேண்டும்? நிய்யத்தை மட்டும் நாம பரிசுத்தமாக செயல்பட வேண்டும். இந்த உலகத்திலே யாரும் நம்மளை பேச வேண்டும், பாராட்ட வேண்டும், நம்முடைய புகழ் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் ஒரு காலம் முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஒரு பேனா பென்சில் இல்ல, ஒரு பேப்பர் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அவர்களை பற்றி அவர் ஒரு சின்ன அறிவிப்பு கூட செஞ்சுட்டு போல. ஆனா இன்னைக்கு அவர் மரணிக்கின்ற வரை அவரை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் இல்லாமல் மரணித்த அவரை உலக முடிவு நாள் வரை அவர்களுடைய வரலாற்றை, சிறப்புகளை பேசிக்கொண்டே இருக்கின்றோம் என்றால் யாரோ செஞ்ச முயற்சி அல்ல, அல்லாஹ் அவர்களுக்கு தந்த சிறப்பு. நீங்க அல்லாஹுவை பார்த்து அல்லாஹுக்காக ஒவ்வொன்றை செய்து விட்டு போனால் அது தொடரும், அல்லாஹ் தொடர வைப்பான்.
கெட்டவனா இருந்தா உங்க கெட்ட செயல் உங்க பேருக்கு பின்னால் இந்த உலகத்துல பேசப்படும். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செத்தார் தெரியுமா? ஆமா, அவர் கொஞ்சம் வட்டி வாங்குவார். 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்தார் தெரியுமா? ஆமா, அவர் நிறைய பொய் சொல்லிட்டே இருப்பார். இப்படி நம்ம பேருக்கு பின்னால் கெட்ட செயலை செய்திருந்தால் அதை தொடர வைப்பான்ல. நல்ல செயலை செய்திருந்தால் அல்லாஹுக்காக பரிசுத்தமான அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட செயலை செய்ய வைத்திருந்தால் செஞ்சிருந்தால் அதை தொடர வைப்பான் அல்லாஹு தஆலா. அதுக்குத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்களே தவிர, நல்லடியார்கள் நபிமார்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்களே தவிர வேற எந்த ஒரு காரணத்திற்காகவும் அல்ல. அவருடைய அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை அடுத்து அடுத்து அல்லாஹுவால் சொல்லப்பட்டதுனாலதான் அந்த இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தம், எங்களுக்கு சொந்தம் என்று அவரை சொந்தமாக்கிக் கொள்ள எதை வேண்டாம் நாங்க இழக்க தயார். இன்னைக்கு நடக்கிற பலஸ்தீன போரு கூட அது சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். அவ்வளவு அவங்க இழக்க தயார். எதுக்காக? அந்த இப்ராஹிம் என்பவரை எங்களுக்கு சொந்தம், கிறிஸ்துவர்களுக்குத்தான் சொந்தம் என்று முஸ்லிம்கள் ஒத்துக்கொண்டால், யூதர்களுக்குத்தான் சொந்தம் என்று முஸ்லிம்கள் ஒத்துக்கொண்டால் அவங்க அமைதியாயிடுவாங்க. விட முடியுமா? யூதர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ சொந்தம் என்றால் அவர்கள் இணை வைத்தவர்களா? அவர்கள் பரிசுத்தமான அசுத்தமான வணக்கங்களை செய்தவரா? பெருமைக்காக பேருக்காக வணக்கங்கள் செய்தவரா? இல்ல. அவர் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை கடைபிடித்தார். எல்லாவற்றிலும் அவர் துணிவாக மறுமை வெற்றிக்காக செயல்பட்டார். அதனால் அவர்களை ஒருபோதும் முஸ்லிம்கள் என்ன செய்யக்கூடாது? நாம செயல்பாட்டால் விட்டு கொடுக்க கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவனுங்கிற மாதிரி நீங்களும் வாயால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஜெயிக்காதீங்க. செயல்படுத்தி ஜெயிங்க. செயல்படுத்தி நீங்க என்ன பண்ணுங்க? அந்த விஷயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தான் சொந்தம் என்பதை நீங்கள் நிரூபணம் பண்ணி காட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பெரிய பெரிய தியாகங்களை செய்ய முடியாத எங்களுக்கு சின்ன தியாகங்களை எதையாவது சொல்லுங்கன்னு சொன்னதற்கு, நம்ம உலகத்தில நன்மையான காரியங்கள் இருக்கின்றன. அந்த நன்மையான காரியங்களை எதை மனசு வெறுக்குதோ, எதை மனசு தடுக்குதோ, வெறுக்குதோ தடுக்குதோ, உதாரணமா காலையில ஃபஜ்ருக்கு தொழுவ போகணுங்கிற ஒரு 5 நேரம் தொழுவையும் நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபஜ்ர் மட்டும் அந்த தூக்கம் வந்து தடுக்கும், மனசு தடுக்கும். அந்த மனசு தடுக்கிறத, மனசு வெறுக்கிறதை நீங்கள் செய்தால்தான் தியாகம். ஒருத்தவங்க வந்து ரொம்ப நோயா இருக்கிற உதவி செய்யுங்கிறாங்க, ஒரு 1000 ரூபாய் தரலாமா? மனசு தடுக்கும், மனசு வெறுக்கும். 1000 ரூபாய் போயிட்டா நமக்கு கஷ்டம் வந்துடும், வறுமை வந்துடும், மனசு தடுக்கும், வெறுக்கும். அவர்களுக்கு நோய் இருக்கு, கஷ்டத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ் என் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறான், தூக்கி தரம் பாத்தீங்களா? அதான் தியாகம். இப்படி எண்ணற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம நிறைய நன்மைகளை மனசால ஈஸியா செய்ய முடியல, செஞ்சிடுறோம். அதைத்தான் நாம செய்யறோம். நாம தியாகம் செய்யறோமான செய்யவே இல்லையே. மனசு வெறுக்கிறத, மனசு தடுக்கிறத தடுத்தே தான் வாழ்றோம். நாம முஸ்லீம்ங்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்குத்தான் சொந்தங்கிறோம். ஆனா மனசு தடுக்கிறத, மனசு வெறுக்கிறத அல்லாஹ் ரசூல் நன்மைன்னு சொன்னதை நாம என்ன செய்யறோம்? அது மனசு இடம் தர மாட்டேங்குது, அதனால அதை செய்ய முடியல, அதை தர முடியல, அங்க போக முடியல அப்படின்னு நாம மனசு வெறுக்கதை தடுப்பதை செய்யாம ஒதுங்கிக்கிறோம். அப்ப இதை நாம தியாகமே நான் செய்யாத ஒரு முஸ்லீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி யூதர்களும் நசராணிகளும் பொய்யாக எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகின்றார்களோ, அதுபோல நானும் பொய்யாக பேரை மட்டும் சொல்லுகின்றேன் என்பதாக நாளை மறுமையில் ஆகிடும். அதனாலதான் நீங்க நிறைய விஷயங்களை நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி, அதுல மனசு வெறுத்தாலும் தடுத்தாலும் அதுல நன்மை இருக்கின்றது. அதுலதான் நம்ம வந்து இறங்கி செஞ்சாகணும். ஏன் நமக்கு சைத்தான் இந்த விஷயத்தை தடுக்கிறான்? ஏன் இந்த விஷயத்தை நமக்கு சைத்தான் வெறுக்க வைக்கிறான்? அப்படி பார்க்க போனா அதுல ஜெயிச்சவங்க நம்ம வந்து ஒவ்வொரு நாளும், ஆமா நான் வெறுக்கிறதெல்லாம் நான் என்ன பண்றேன், என் மனசு வெறுக்கிறது, என் மனசு தடுக்கிறது, அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? அல்லாஹுக்காக செய்வேன், என்னுடைய மறுமை வெற்றிக்காக செய்வேன். என்னுடைய மனசு வெறுக்கிறதும் தடுக்கிறதும் உலகத்துல, ஆனா அதை செய்யறது மறுமை வெற்றிக்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? வெறுக்கிறத தடுக்கிறதெல்லாம் உலகமாக நினைச்சு அதையெல்லாம் செஞ்சு முடிச்சாங்க.
அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன 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 உதாரணங்கள்லாம் பெருசா சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு தரக்கூடிய சாப்பாடை வச்சு என்ன போனாங்க, அல்லாஹ் அவரை பற்றி சிறப்பாக பேசுற அளவு. குழந்தைக்கு எவ்வளவு சாப்பிடுறோம்? காலை நாஷ்டா வந்தா ஒரு இட்லி, மதிய சாப்பாடா இருந்தா ஒரு முடி கை சாப்பாடு. குழந்தைக்கு மட்டும்தாங்க சாப்பாடு இருக்குன்னு தல்ஹாவுடைய மனைவி சொன்ன பொழுது விளக்க அமர்த்தி குழந்தைக்கு தராம கொடுத்தது அல்லாஹ் எவ்வளவு பாராட்டி பேசுற தியாகம் தானே. இது போல் பெருசா அல்ல, பொருளும் சரி செயலும் சரி சிறுசா கூட இருக்கலாம். ஆனால் மனசு வெறுப்பதை, மனசு தடுப்பதை அல்லாஹுக்காக செய்வோம், செஞ்சுதான் ஆகுவாங்க. அப்ப அதுல நன்மை இருக்கிறதுனாலதானே ஏன் மனசு தடுக்குது, ஏன் மனசு வெறுக்குது என்று ஒவ்வொரு நபர்களும் நாம் செய்வோமே என்று சொன்னால் நிச்சயமாக அதெல்லாம் நம்முடைய பேருக்கு பின்னால் தியாகமாக சேர்க்கப்பட்டு நம்முடைய மரணத்தை உயிரை கைப்பற்ற வரும் பொழுது இந்த தியாகியை சிரமப்படுத்தாது. யாரு? நாம செஞ்ச தியாகங்கள் பேசும், இந்த தியாகியை கஷ்டப்படுத்தாத. ஏன்? மனசு வெறுத்ததை தடுத்ததெல்லாம் மீறி என்ன பண்ணார் இந்த மனிதர் செய்தார். அதனால இவருக்கு எளிமையாக உயிரை கைப்பற்று, மன்னரையில இவரை நெருக்காதே, இவருக்கு இருளை வழங்காதே. ஏனென்றால் இவர் தியாகம் செய்தவர். தியாகம் செஞ்சு என்ன தியாகம் செஞ்சிட்டோம்? மனசு வெறுத்ததை தடுத்ததெல்லாம் மறுமை வெற்றிக்காக, அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக நிறைய தியாகம் செய்தார். அதனால் மன்னரை விசாலம் மறுமை வெற்றி இப்படிதான் நமக்கு கிடைக்குமே தவிர ஏதோ பேசிக்கொண்டு புகழ்ந்து கொண்டிருப்பதனால் எதுவுமே கிடைக்காது. அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கடைசியாக ஒரே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். அழகான சம்பவம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 100% அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க. கட்டுப்பட்டதுனால மனைவிக்கு போய் சில விஷயங்களை சொன்னாங்க. அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க. அதனால கணவருக்கு 100% என்ன பண்ணாங்க, அல்லாஹ் கணவருக்கே கட்டுப்பட சொல்றான். அதனால குழந்தைய கொண்டு போய் பாலைவனத்துல விடுவதற்கும் தயாரானாங்க. கூடுமா கூடாதான்னு பார்க்கல, நம்ம இங்க பிறப்பமா சாபமான்னு பார்க்கல. அல்லாஹ்வுடைய கட்டளை கணவருக்கு கட்டுப்படுது. என் கணவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறவரு, நானும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறேன். அல்லாஹ் கணவருக்கு கட்டுப்பட சொல்லிட்டான், அதனால ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பிள்ளை யாரு? இஸ்மாயில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறவரு. அவர் பெற்றோருக்கு மார்க்க விஷயத்துல மாற்றம் செய்யக்கூடாது என்பது எல்லா வேதத்திலும் எல்லா முஸ்லிம்களும் உலகத்துல படிச்சது. இப்ப குரான்ல மட்டுமல்ல, முன்னால உள்ளதுல இருந்தே இருக்கு. மார்க்க விஷயத்தை பெற்றோர்கள் ஏவினால் அதை எடுத்து நடக்க வேண்டும், மாறு செய்யவே கூடாது. அதனாலதான் என்ன பண்ணாங்க, வாலிப பருவத்துல அறுக்க போறதுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் தாராளமாக அறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எதுக்காக சொல்றோம்னாக்கா, நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேன், ஆனா என் மனைவி எனக்கு கட்டுப்பட சொல்லுவேன். இது ஏமாத்துற வேலை. நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம உங்க மனைவி உங்களுக்கு கட்டுப்படுதல் நடிக்குது. நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம உங்க பிள்ளைய நீங்க கட்டுப்படுத்தீங்கன்னா உங்க பிள்ளை நடிக்கிறான். நீங்க அல்லாஹ்வுக்கு உண்மையிலே கட்டுப்பட்டால் உங்கள் மனைவி உண்மையிலே உங்களுக்கு கட்டுப்படும். பெற்றோர்களாகிய நாம் இருவருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் நம்முடைய பிள்ளை உண்மையிலே நமக்கு கட்டுப்படும். இந்த நடிப்பு எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த நடிப்பு இன்னைக்கு எப்படி தெரியுமா வெளிப்பட்டுச்சு? ஒரு நேரத்துல நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பெற்றோர்களுக்கு மார்க்கத்தை மீறி கொஞ்சம் மரியாதை பயம் இருந்துச்சு. அதனால பெற்றோர்கள் சொல்றத பிள்ளைங்க கேட்டாங்க. பயத்துல மற்ற வேற அன்புல எல்லாம் கலந்து பெற்றோர்கள் சொல்றத பிள்ளைங்க கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? காலம் எப்படி தெரியுமா போச்சு? இங்க சொன்னா அது புரியாது, சென்னையில் தான் அழகா சொல்றாங்க. 14 இடத்துல, அதாவது நம்ம அரசியல் பேசக்கூடாது. இன்னைக்கு நாம எல்லாம் ரிசல்ட் வரைக்கும் என்ன எதிர்பார்த்தோம்? பிஜேபிக்கு எதிராக திமுகவும் அதனுடைய கூட்டணியை வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் பிஜேபிக்கு நேரடியாக ஆதரவு தரக்கூடிய இவரோ அல்லது அரசியலே தெரியாத இப்ப ஜெயிச்சிருக்காங்களோ இவங்களோ வந்துடக்கூடாது. அதனால திமுக அணி வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். ஆனால் நிறைய இடத்துல 107 இடத்துல வந்து டிவிக்கு ஜெயிச்சு விஜய்க்கு ஆட்சி போன உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க? எல்லா பெற்றோர்களும் சொல்றாங்க, எங்க பிள்ளைங்க சொல்லுச்சு விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க, தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுங்க. குழந்தைங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? அத தப்போ ரைட்டா எல்லாம் அமைச்சு கொடுக்குறோம், அது வேற பிரச்சனை. நாம் இதனால என்ன ஆட்சி பாருங்க, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கட்டுப்பட்டால் எல்லாமே சரியா இருக்கும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கட்டுப்பட்டா இப்படிதான் ஆட்சி மாறின மாதிரி எல்லாமே மாறிடும். இது மட்டும் அல்ல, எப்படி நீங்க நினைக்கிறீங்க, என்னடா இது அரசியல் தெரியுமா இவருக்கு, அவர் தெரியற வச்சு என்ன செய்யறா தெரியாது. எப்படி அதற்கு பயப்படுறோமோ அதை விட தாண்டி நம்ம என்ன பயப்படணும்,
உலகத்தை நினைச்சு பயப்பண்ணு, நம்ம குடும்பத்தை நினைச்சு பயப்பண்ணு, நம்முடைய மரணத்தை நினைச்சு பயப்பண்ணு. இப்படியான பிள்ளைகளை வச்சு, இப்படியான மக்களை வச்சு நாம உலகத்தில் நல்ல விதமாக வாழ்ந்து மரணிக்க முடியுமா? மறுமையில வெற்றி பெற முடியுமா? நமக்காக உண்மையிலே இவர் மனமுவந்து மரணித்து விட்டால் துவா செய்வாங்களா? எப்படி இருப்பாங்க இந்த பிள்ளைங்க? அதனால் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், கட்டுப்படுவதில் முதன்மையானவராக உங்கள் மார்க்க தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். நாம இன்னைக்கு கற்றுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இல்லைங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னாக்கா அல்லாஹுக்கு என்று சொன்னால் எதுவுமே பார்க்காம என்ன பண்ணுவாங்க? கட்டுப்படுவதில் முதல் ஆளா இருந்தாங்க. நாம இன்னைக்கு கட்டுப்படுறதுல கடைசி ஆளா இருக்கிறோம். கட்டுப்படுறது அல்லாஹுக்கு கட்டுப்படுறதுல என்ன பண்றோம்? கடைசி ஆளாக இருக்கிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஆளா இருந்தாங்க. இப்படிதான் கடைசி ஆளாக இருந்து கொண்டு யூதர்களும் நஸ்ரானிகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு சொந்தங்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சொந்தம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இணைச்சி விடுறான். உங்க மார்க்க தந்தை உங்களுக்கு தான் சொந்தம். அப்ப நாம என்ன செய்யணும்? நாமும் அல்லாஹுக்கு கட்டுப்படுற விஷயத்துல மார்க்கத்தை முதன்மையாக ஆக்கி, மறுமையை முதன்மையாக ஆக்கி, உலகத்தை நேற்று பிறந்தோம், இன்னைக்கு வாழ்ந்த, நாளைக்கு மரணிக்க போறோம். அந்த மரணம் நமக்கு வெற்றிகரமாக அமைய வேண்டும். நாளை மறுமையில நிற்கும் பொழுது அல்லாஹு தஆலா உங்களுடைய மார்க்க தந்தை என்று அழைத்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள். எல்லா நபியுடைய பேரையும் சிறப்பாக தான் சொன்னாங்க. ஆனால் எதை தெரியுமா சிறப்பா சொன்னாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் அருள் புரிந்ததை போல. ஏன்னா மற்ற நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்பட்டாங்க. மனைவி தெரியாது, பிள்ளைங்க தெரியாது. சில மனைவிகள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, சில நபிமார்களுடைய பிள்ளைங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 100% கட்டுப்பட்டார்கள். அதை விட தாண்டி மனைவியை பார்த்தா அவங்களுக்கு மேல இருக்கிறாங்க கட்டுப்படுறது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுல நாம தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம்னு நினைச்சு ஒத்துக்க மாட்டாங்கன்னு போய் கேட்டா, புள்ளைய அறுக்கிறதுக்கு, புள்ளைய குழந்தைய விடுறது என்ன சொன்னாங்க? தாராளமா செய்யுங்க. ஏன்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற விஷயத்துல புள்ளைகிட்ட போய் கேட்டு பார்த்தாங்க, அது அதுக்கு மேல இருக்கு. இது போல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட விஷயத்திலே நம்மளை முதன்மையாக ஆக்கி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நேசித்து அவர்களை போன்று எங்களுக்கு அருள் புரி என்று கேட்டார்களோ, நாமளும் அந்த ஸலவாத்தை தான் சொல்றோம். அல்லாஹு தஆலா நமக்கும் அந்த பாக்கியங்களை, அந்த அருளை பொழிய வேண்டும் என்று சொன்னால் உலக வாழ்க்கையை மட்டும் பார்க்காதீங்க. உலக வாழ்க்கை இது வாழ்வதற்கு மட்டும்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கல்ல. வாழ்ந்து கொண்டே இருப்பது மறுமைக்குத்தான். அதனால் அந்த உத்தம மனிதர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா, இன்னும் பல நபிமார்கள், நல்லடியார்கள் அனைவர்களுடைய அந்த அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில் சிறப்பு வாய்ந்து விளங்கினார்களே, அத்தகைய நல்ல மனிதர்களை நம்மையும் நினைத்துக் கொண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்கள் பகுதியிலிருந்து 15,115 ரூபா, ஆண்கள் பகுதியிலிருந்து 12,350 ரூபா. இந்த பள்ளிவாசலுக்காக நன்கொடை அளித்த உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமை நல்லருள் புரிவானாக. கொஞ்ச நேரம் துவா கேட்டு, உலகத்துல முஸ்லிம்கள் சமுதாயத்திற்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நினைவுபடுத்தி ஒரு 5 நிமிஷம் துவா கேட்டு முடிச்சுட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.